மல்லித்தழையை போட்டு இப்போ குழம்ப இறக்கிடுவோம். செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். வெள்ளாட்டங்கறியை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சுருக்கோம். அது காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது மட்டனை போட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா பஞ்சு மாதிரி வேகிறதுக்கு 2 விசில் விட்டுக்கலாம். விசில் வரும்போதே வாசம் அற்புதமாக இருக்குது. வெங்காயத்தை வணக்கிறதுக்காக வடைச்சட்டி வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்குவோம். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான பொருளை அரைக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். முதல்ல தேங்காவை போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சியை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு வணக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். கரண்ட் போயிருச்சு, அதனால் காத்திருந்து அரைக்கலாம். கரண்ட் வந்துருச்சு, இப்போ அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் கல்லில் அரைச்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மல்லித்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம்.
மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அப்போ இன்னும் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டுக்கலாம். இந்த விசில் வந்த உடனே குழம்பு வாசம் அப்படியே வந்துருச்சு. விசில் போயிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ விசிலை திருகி மூடியை ஓப்பன் பண்ணலாம். நல்லா ஆவி பறக்குது. ஆவி பறக்கலை குழம்புல தாளித்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக வடைச்சட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே நம்ம கடுகையும் போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்பை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது தாளிச்சதை ஊற்றிக்கலாம். மல்லித்தலையை போட்டு இப்போ குழம்பை இறக்கிடுவோம். உங்கள் வீட்டில் மட்டன் இருந்தால் 10 நிமிஷத்தில் சுவையான மட்டன் குழம்பு ரெடி.